பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதனமானவன் தப்பி நடக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சமயமே உண்டாகும். தேவனாய் கர்த்தர் நமக்கு அறிவை தந்திருக்கிறார். தேவனை குறித்த அறிவை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது ஆத்மாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சமயமே உண்டு. அந்த அறிவின்படி நாம் நடக்க வேண்டும். மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். ஆம், மனுஷனுடைய மதியீனம் நமக்கு இராதபடிக்கு ஆத்மாவிலே தேவனுடைய குறித்ததான அறிவு வேண்டும். கர்த்தர் சமயமே உண்டாவதாக. தொடர்ந்து இதனை பற்றிய காரியங்களை இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம். ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவனோ நன்மை அடைவான். ஆம், தேவன் ஞானத்தை தருகிறவர். அவரே நமக்கு ஞானமுமாயும் இருக்கிறார். கர்த்தருடைய உண்டாவதாக. ஆம், ஆத்மாவிலே அந்த ஞானம் உண்டாயிருக்க வேண்டும். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுகளை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. ஆண்டவருடைய பிள்ளைகள், அறிவோடு இருக்கிற பிள்ளைகள், ஆம், அவர்கள் ஆள்கையை ஆண்டவர் தருகிறார். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் சமயமே உண்டாவதாக. உன்னத தேவன் தாமே, மகிமையின் தேவன், நம்மை வாழ்நாள் முழுவதும் ஜீவகாலம் முழுவதும் அவர் நன்மையாலும் கிருபையாலும் நடத்துகிற தேவன். நமக்கு வேண்டிய ஆஸ்தி, நமக்கு வேண்டிய வாழ்க்கை எல்லாவற்றையும் கட்டளையிடுகிற கர்த்தர். கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். ஆத்மாவிலே ஞானம் உண்டாக வேண்டுமானால், ஆத்மாவிலே அறிவு உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை நாம் படித்து அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கும். கர்த்தருடைய யோசனை கர்த்தருடைய வசனத்திலே உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய யோசனை உண்டு. இந்த காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்வோம். 20வது அதிகாரத்திலே திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல என்று சொல்லி மதுபானம் பண்ணுகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. சமயமே உண்டாவதாக. ஆம், மதுபானம் மனிதனுடைய யோசனைகளை, மனிதனுடைய சிந்தனையை மாற்றி விடுகிறது. மதுபான தன்மையை, தீமையை இங்கே நீதிமொழிகள் சுட்டி காட்டுகிறது. வேதமையின் பின்விளைவுகளையும் ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களையும் இங்கே வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அங்கே என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவம்பர துப்பரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். நம்ம நீதிமானாக்கி உத்தமத்தில் நடப்பிக்கிற தேவன். ஆம், அங்கே திராட்சரசம் நித்திரையை கொண்டு வரும், தூக்கத்தை கொண்டு வரும். வேதவசம் சொல்கிறது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவை திராட்சரசம், அந்த மதுபானம்
கெடுத்து விடுகிறது. எனவே ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். நல்ல யோசனை ஆண்டவரால் வருகிறது யோசனை, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமுள்ள மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் அணைந்து போகக்கூடாது. அந்த மதுபானங்கள், இந்த காரியங்கள், ஆண்டவர் இருக்கிறதான காரியங்கள், வேண்டாத யோசனைகள், வேண்டாத வார்த்தைகள், அதெல்லாம் அங்கு ஆண்டவருடைய ஆவியை அவித்து போடுகிறது அடிக்கிறது. ஆவியில் அனலுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதவசனம் நம்ம கற்றுத்தது. 21வது வசனத்தில், ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவர் தமது சித்தத்தின்படி இதை திருப்புவார். ஆண்டவர் தாமே நம்மை பாவங்கள நம்மை ரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் அபிஷேக ஆசாரியர்களும் ஆக்கினார் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ராஜாக்களை ஆண்டவர் பார்க்கிறார், ஆசாரியர்களாய் பார்க்கிறார். நம்ம இருதயத்தை ஆண்டவருடைய கையில ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமது இருதயத்திலே வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதி செய்யும்படியாக, நியாயம் செய்யும்படியாக ஆண்டவர் தாமே அவர்தான் நீதியின் தேவன், நீதியின் சூரியன். நமக்கு நீதியை கற்றுத்தருகிறவர். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இன்னும் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார், துன்மார்க்கரை தீங்கில் போடுவார். ஆண்டவர் நீதியின் தேவன், அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன். ஆம், நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கு அழிவுமாம். நீதிமானாய் ஆண்டவர் மாற்றுகிற தேவன். ஆசாரி ராஜாக்களும் மாற்றினவர், நீதிமான்களுமாய் மாற்றியிருக்கிறார். ரத்தத்தினாய் கழுவி நம்மை நீதிமான்களுக்கு மாற்றியிருக்கிறார். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும், செம்மையானுக்கு பதிலாக துதியும் மீட்கும் பொருளாவார்கள். ஆம், ஆண்டவர் பலவானுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து நம்பின அரணை இடித்து போதும். கதிரசாமி உண்டாவதா. தேவன் குதிரையோ இத்தனாளுக்கு எங்கள் ஆயத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெயமுள்ள அபிகள் ஜீவத்தை நமக்கு கட்டளையிட்டு தேவனாக மகிமையான ஆசீர்வாதங்களை அருள் செய்வாராக. பிரசனாத் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.